ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்மளுடைய ஒரு பாரம்பரியமான குழம்பு வகை அப்படின்னு சொல்லலாம். இந்த குழம்புக்கு நம்ம சிறிய வகை கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாமே பயன்படுத்துவோம். இது நம்ம மசாலா அரைச்சி பண்ணக்கூடிய ஒரு குழம்பு. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க இன்னைக்கு வீடியோல எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல 15 போல சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4 பூடு இந்த மாதிரி உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தக்காளி சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கோங்க. இது பெரிய தக்காளி 1. இது கூடவேவும் ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கணும் நல்லா பேஸ்டாவும். இப்ப அது கூடவேவும் குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். குழம்பு நல்லா கலரா இருக்கும். இப்ப இதை நல்லா இந்த மாதிரி விழுதா அரைச்சிருங்க. இந்த அரைச்ச பேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப மையா இருக்கணும். அது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம குழம்பு பண்ணிடலாம். இதுக்கு நான் இன்னைக்கு 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த கத்திரிக்காயினுடைய காம்பு பகுதியை இந்த மாதிரி வீடியோல காமிக்கிற மாதிரி வெட்டிடுங்க. வெட்டிட்டு அதனுடைய அந்த தலைப்பகுதி அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம காய் நல்லா வேகிறப்ப அந்த பகுதி இருந்தா தான் பிரிஞ்சு வராம இருக்கும். அதனால அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை 4 சைடு இந்த மாதிரி குறுக்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்றதுனால குழம்புக்குள்ள கத்திரிக்காய்க்குள்ள நல்லா குழம்புனுடைய சாறு இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 1/4 அளவுக்கு சைட்ல இந்த மாதிரி கிராஸா வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இந்த கத்திரிக்காய் நம்ம உடனே தண்ணியில போட்டுறணும். அதுக்கு முன்னாடி அது உள்ள ஏதாவது பூச்சி புழு இருக்கா அப்படின்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டுருங்க. தண்ணியில போட்டாதான் கட் பண்ண கத்திரிக்காய் கருப்பாகாம இருக்கும். அதனால உடனே தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த எண்ணெயில நம்ம கத்திரிக்காயை நல்லா வதக்க போறோம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு அதனுடைய தோல் கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் இந்த கத்திரிக்காயை நம்ம லேசா வதக்கிக்கிடணும். அதாவது ஒரு 50% கத்திரிக்காய் வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்கல்ல, இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். இப்ப நம்ம இதை வதக்கியாச்சு. இதை நல்லா திருப்பி விட்டு வதக்கிக்கோங்க. எல்லா பக்கமும் ஒன்னோட நல்லா வதங்கி இருக்கணும். ஸ்டவ்வை மிதமான தணல்ல வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்படி வதக்கிட்டு நம்ம குழம்புல சேர்க்கிறப்ப இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனாலதான் இது எண்ணெயில வதக்குறதுனால எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, தோலினுடைய நிறம் இந்த அளவுக்கு மாறி இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வதக்குனா போதும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா இப்போ ஆற வச்சிருங்க. இப்ப நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதாவது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இந்த காரக்குழம்பு வகைகளுக்கு நல்லா இருக்கும். அது கூட கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா தாளிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில நல்லா இதெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்க்கிறப்ப ரொம்ப மணமா இருக்கும் குழம்பு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி அதை கூட சேர்த்துக்கோங்க. இது நீங்க பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எதுனாலும் பயன்படுத்தலாம். இதை இப்ப நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்ப இது கூட நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுது இருக்கு பாத்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போ இதுல எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணும். இதனுடைய பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும். அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இதுல நம்ம ஊத்துன எல்லாமே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்க இதை வதக்கி இருக்கணும். ஸ்டவ் நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காது. இப்ப பாருங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க.
இப்ப இந்த அளவு நம்ம வதக்கியாச்சு. பாருங்க நம்ம ஊத்துற எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம இதுல புளி கரைசல் வந்து சேர்க்கணும். இதுக்கு நானு ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தை நல்லா ஊற வச்சுட்டு அந்த புளியை வந்து கரைச்சு வச்சிருக்கேன். அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து இப்போ லேசா கொதிக்கணும். பாருங்க கொதிச்சு கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸா வர ஆரம்பிக்கிறப்ப வந்து நம்ம வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் வந்து இந்த குழம்புல நம்ம சேர்த்துடணும். இப்ப பாருங்க நான் ஒண்ணு ஒண்ணா சேர்க்கிறேன். இப்போ வந்து 50% வந்து கத்திரிக்காய் வெந்திருக்குது. இனி வந்து குறையும் வந்து இந்த குழம்புலயே வந்து கத்திரிக்காய் வெந்துரும். நம்ம இதை லேசா இந்த மாதிரி ஜென்ட்லா அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க குழம்பு கூட. இப்போ அந்த மிக்சியை லேசா நம்ம அலசிட்டு அந்த மிக்சி ஜார் அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறோம் இந்த காய் இன்னி கொஞ்சம் வேகிறதுக்காக. இப்ப இந்த மாதிரி லேசா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிருங்க. இது 7ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேகணும். இப்ப பாருங்க ஆயிருச்சு, 5 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க கத்திரிக்காய் நல்லா முழுமையா வந்து வெந்துருச்சு, நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு, முழுமையா வந்துருச்சு. இப்ப பாருங்க நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. பாருங்க காய்கறி எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் குழம்பு, அதுதான் ஊத்தி சாப்பிட்றப்ப வந்து நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இது சூடான சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவோம் இந்த மாதிரி குழம்பு நம்ம செய்யறப்ப. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து மறக்காம எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.